நீங்கள் இன்னும் இந்த ஐக்யூ ப்ரோட்டோக்கால் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்காங்க. இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா அந்த ஏர்ட்ராப் எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னா ஜூன் மந்த் தான் எண்ட் ஆகும். ஓகேவா, ஜூன் மந்த் தான் எண்ட் ஆகும். ஸோ அதனால் இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியுமோ பண்ணிக்காங்க. ஓகேவா, நம்ம ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸை வச்சு அவங்க நமக்கு ஐக்யூடி அப்படிங்கிற டோக்கனை வந்து நமக்கு வந்து ரிவார்டாக வந்து தருவாங்க. டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லியன் ஐக்யூடி ரிவார்டு. ஓகேவா, இந்த ஐக்யூடி டோக்கன் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிட்டு எக்ஸ்சேஞ்சில். இந்த 10 மில்லியன் டோக்கனோட ஒர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மில்லியன் டாலர் ஒர்த்து. ஸோ அதனால் பெரிய ஒரு ரிவார்ட் தான். அதனால் எல்லோரும் மஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இந்த ஐக்யூ ப்ரோட்டோக்கால் ஏர்ட்ராப்பில். ஓகேவா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேல்சி டாஸ்க்னு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு என்எஃப்டியும் பாயிண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தர்றாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 24 ஹவர்ஸில் எண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த 4 டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பாயிண்ட்ஸையும் என்எஃப்டியும் கிளைம் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சீலை டாஸ்க்குன்னு இருக்கும். ஸோ அதை வந்து அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியும் நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் லிங்க் இருக்குது. ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. உங்களுடைய கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்காங்க. காப்பி பண்ண லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, மெட்டாமாஸ்க் இல்லைனா ஓகேஎக்ஸ் வாலெட் எதுனாலும் கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, நான் வந்து ஓகேஎக்ஸ் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாலெட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் அவுட் மெசேஜ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வாலெட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் ஓகேஎக்ஸ் வாலெட்டுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்செப்ட் கோட் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்செப்ட் கோட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெஃபரல் கோட் இஸ் ஆக்செப்டட். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ உங்களுக்கு 0 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம். அதில் கிளைம் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா உங்களுடைய வாலெட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் மேட்டிக் பீஸ் பார்த்திங்கன்னா 0.01 டாலர் ஒருத்துள்ள மேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸ்மால் பீஸ் தான். ஓகே, டெய்லி வந்து நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளைம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டே 1னால நமக்கு வந்து 3 ஐக்யூ பாயிண்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஓகேவா, இப்படி டே 2 டே 3ல் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் டெய்லி வந்து கிளைம் பண்ணிக்காங்க. ஓகேவா, அந்த ஐக்யூ பாயிண்ட்ஸை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட்ஸை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து ஒரு 200 ஐக்யூ பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து எப்படின்னா அது லிஸ்ட் என்எஃப்டி, ரெண்ட் என்எஃப்டி அப்படிங்கிற 2 ஆப்ஷன் மூலமாக. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், 20 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அது எப்படி அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு இருக்குமா, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, அப்படி பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய என்எஃப்டி இந்த கேல்சி டாஸ்க், அதாவது இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுனால நமக்கு என்எஃப்டி வந்து தந்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், என்எஃப்டி இது வந்து தந்திருப்பாங்க. அந்த என்எஃப்டியை வச்சு நம்ம வந்து அதை லிஸ்ட் பண்ணி ரெண்டு பண்ணுறது மூலமாக நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, லிஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய என்எஃப்டியை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுடைய வாலெட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேஎக்ஸ் வாலெட்டில் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பீஸ். ஓகே, 0.007 மேட்டிக் தான். ஓகே, கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்காங்க. ஓகே, மறுபடியும் உங்களுடைய வாலெட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.1 மேட்டிக். ஓகேவா, ஓகே, கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே,
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு இந்த 20 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ட்ராப்பில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். 20 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஆட் ஆகலை அப்படின்னா ஒரு ரீப்ரெஸ் வந்து பண்ணிக்காங்க. ஓகே, ரீப்ரெஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 25லேருந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிக் வந்து பீஸ் வந்து கொஞ்சம் போகுது. ஓகேவா? ஓகே, இதில் ரெண்ட் பண்ணி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இது எப்படின்னா ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஒரு என்எஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுடைய OKX வாலெட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகே, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிக் வந்து பீஸ் வந்து போகுது. ஓகேவா? கொஞ்சம் அதிகமாகி போக தான் செய்யுது. ஓகேவா? நீங்கள் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் ஏர்ன் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெய்லி செக்இன் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணாலே போதும் அப்படின்னா நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணி மட்டும் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை இந்த லிஸ்ட்டு ரெண்ட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேட்டிக் வந்து பீஸ் போக தான் செய்யுது. ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்ட் பண்ணதுக்காக நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்ட் பண்ணதுக்கும் நமக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? லிஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேட்டிக் வந்து பீஸ் கம்மி. இந்த ரெண்ட் பண்ணதுக்கு ஒரு 0.2 மேட்டிக் ஆகுது. லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 0.1 மேட்டிக் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படி இப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு டெய்லி இந்த 200 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணாலே உங்களுக்கு 2 மேட்டிக்கிட்ட பீஸ் வந்து போகுது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரீ கிளைம் இருக்குது, அதை பண்ணியே நீங்கள் வந்து பாயிண்ட்ஸையும் ஏர்ன் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் இந்த லிஸ்ட்டு அண்ட் ரெண்ட் என்எஃப்டி கொடுத்து நீங்கள் மேட்டிக் பீஸ் பே பண்ணி பண்ணுங்கள். ஓகேவா? பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். டெய்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 பாயிண்ட்ஸையும் ஏர்ன் பண்ண 200 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியாட்டியும் நீங்கள் வந்து லிஸ்ட் என்எஃப்டி ஒன் டைம் வந்து பண்ணுங்கள், ரெண்ட் என்எஃப்டி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஓகேவா? ஒன் டைம் பண்ணுறது மூலமாக எப்படி ஒரு 40 இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ், இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு 40 பாயிண்ட்ஸாவது டெய்லி நீங்கள் ஏர்ன் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஒரு 0.3 என்எஃப்டி தான் நீங்கள் வந்து 0.3 மேட்டிக் கொடுத்து டெய்லி ஒரு 40 பாயிண்ட்ஸாவது ஏர்ன் பண்ண பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ப்ராஃபிட்டும் ஜூன் மந்த் இந்த ஏர்ட்ராப் ஆகுது. ஸோ அப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ டெய்லி நீங்கள் ஒரு ஒன் டைம் ஆகுது இந்த லிஸ்ட் என்எஃப்டி ரெண்டு என்எஃப்டி பண்ணி ஒரு 40 பாயிண்ட்ஸாவது ஏர்ன் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிவார்ட் பூல் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் IQT, அதாவது $2.5 மில்லியன் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அதிகமான ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஏர்ட்ராப்பு ஜூன் மந்த் தான் எண்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ள 1 மந்த் டைம் இருக்குது. நல்லா உங்களால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஓகேவா?